குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. வவுத்து நோவுது, டீ கடை வரலாம் போயிட்டு வர்றேன். வவுத்து நோவுதுன்னா பாத்ரூம் கூட போவாங்க. டீ கடை கூட பாத்ரூம் இருக்குது. புடவை ஜாக்கெட்டுக்கெல்லாம் நான் இஸ்திரி போட்டுட்டேன். வேஷ்டி சட்டைக்கு நீ போட்டு புடவை ஜாக்கெட்டுக்கு நீ, வேஷ்டி சட்டைக்கு நானா? இரு ஒன்ன மாத்திரேன். மீசையை பாரு, தொடப்பக்கட்ட மாதிரி. இந்தாயா இஸ்திரி போட்டு கொடு. பையன் வரட்டும் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், உங்க டைரக்டர் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார். நீயா? இந்த காலத்துல எவன் வேஷம் கேட்கறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்ன விட மோசமானவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதென்ன செந்தில் லாண்ட்ரின்னு உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? செந்தில் லாண்ட்ரின்னு தான் எழுத சொன்னோம். போர்டு எழுதுறவன் செந்தில் லாண்ட்ரின்னு எழுதிட்டான். ஆனா துணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேள் கொட்டுற மாதிரி சுருக்குன்னு வெளுத்து கொடுப்போம். ஐயோ என்ன யாரு வேஷ்டி ஓட்ட ஓட்டையா இருக்க? நான் சொல்லல, தேள் கொட்டின மாதிரி சுருகின்னு இருக்கும்னு. அதான் இந்த ஓட்டை. அப்ப என் துணியா? இவ்வளவு ஓட்டம் உங்க இதுல வராது, வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணா. ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டானா? ஸ்டில் கேமராமேன் சார், ஸ்டில் கேமராமேன் சார், என்ன ஒரு போட்டோ எடுங்க சார். எதுக்கு சார்? நான் சினிமா நடிகன் ஆயிட்டேன்னா ரசிகர்களுக்கெல்லாம் அனுப்பணும்ல, அதுக்காகத்தான். நான் எப்பவுமே முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். அது சரி, உங்க கடையில இஸ்திரி போடுற பையன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? அவன் சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட்ல சினிமா பாக்குறான். தர டிக்கெட்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? நான் இங்க போய் குட்டுக்கிற குட்டுல அவன் தரையோட தரையாயிரணும். டிக்கெட் கவுண்டர்ல கொடுக்குறான், வாங்கிக்கிறீங்க. எங்க போற? கடப்பையன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பாக்கட்டுமே? கடையில 5 ரூபாய் திருடிக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு என்ன திருடட்டுமே? அவனை போய் மொத்தணும் மொத்தணும். அதுக்கு என்ன போய் மொத்தங்க. நல்ல மனுஷன். கடை முதலாளி நானு, என்னையவே தேக்க வச்சுட்டானுங்க. என்ன முதலாளி, கடையை வித்துட்டீங்களா? நான் வர்றது கொஞ்சம் நேரமா இருந்துச்சுன்னா கடையை விற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கடையவே காலி பண்ணிருப்பானுங்க. அம்மா எங்க போயிட்டு வர்றீங்க? இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா படம் பாத்துக்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை அடிச்சு இங்க எடுத்துட்டு வந்தேன். அதுக்காக பொறுப்பு இல்லாம இப்படிதான் கடையை திறந்து போட்டு போறதா? நீங்க 2 பேரும் கூத்தாடி பசங்க. அட போங்க, ஆனாடப்பட்ட கிருஷ்ணனே கூத்தாடி. கூத்தாடினது சிவன். நான் சொன்னது என்ன கிருஷ்ணன்? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, வெளியில போங்க. முதலாளி, நான் செந்தேன். போட்டதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம போயிடு. போட்டா அழுவுது. கன்யா பூல கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சுங்கிற நினைப்பா. இது மாதிரி பெரிய செந்தல் கடை நான் எத்தனை பார்த்திருப்பேன். பாம்பு உரிச்சு போட்ட சட்டைக்கு நான் இஸ்திரி போடுறவன் சரிங்களா? நீயே இந்த கடை கட்டினாரி. அந்த ஒரு வழியா கம்பெனி போர்டு மாட்டியாச்சு, காருக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டேய், நீ தான் டைரக்டர், நீ தான் கேமராமேன். ஆனா உங்க 2 பேருக்கு சம்பளம் கிடையாது. கன்வெயன்ஸ்? டேய், நீங்க 2 பேரும் ஆபீஸ்லயே தங்க போறீங்க, உங்களுக்கு எதுக்குடா கன்வெயன்ஸ்? ஓகேடா, நீ தான் ஹீரோ. உனக்கு சம்பளம், சிகரெட், பெட்ரோல் பேட்டா, மேக்கப், காஸ்டியூம் எதுவும் கிடையாது. சரிடா, ஹீரோ, டைரக்டர், கேமராமேன் எல்லாம் ரெடி. வாட் அபௌட் தி ஹீரோயின்? ஹீரோயின் வந்து அம்பிகா, ராதா, ரேவதி, நளினி, ஜீவிதா. 5 பேருமா? இவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, அதனால வேற யாராவது தேட வேண்டியதுதான். அப்ப புதுமுகத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, லேடிஸ் காலேஜ் வாசல்ல போய் நிக்கலாம். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிப்போம். கிளம்பு, வண்டி எடுப்பா. அப்படியே வா, இறங்குடா. ஒரு பொண்ணு வருது, மடக்கி விசாரிப்போமா? தனியா வருது. டீசெண்டா நடந்துக்க, அது எனக்கு தெரியும். ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நிக்கிறீங்களா? என்ன பிரேக் இல்லையா? என்ன வேணும்? நாங்க தமிழ் படம் எடுக்கிறோம், கலர் படம். அந்த படத்துல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு? கேமரா. சாரி சார், போன வாரம் தான் பாரதி ராஜா உங்க படத்துல புக் பண்ணிருக்காரு. ஓ. பரிசு முடிஞ்ச உடனே ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னு படம் சொல்லி. ரிலீஸ் ஆனோன்னு சொல்லுங்க, படம் பாக்குறோம். ஏங்க, ஸ்கூட்டர் ரிப்பேரா? ஆமா, நீங்க? நான் மெக்கானிக். நான் டைரக்டர் ரவி. இது வரைக்கும் நான் உங்களை எந்த படத்துலயும் பார்த்தது இல்லையே.
டைரக்டர் எல்லாம் நடிக்க மாட்டாங்க, கேமரா பின்னாடி தான் இருப்பாங்க. டைரக்டர்ல நடிக்கிறது ஒரு ஃபேஷன் தானே. ஓ, நீங்க எங்க படத்துல ஆக்ட் பண்றீங்களா? சரி சார், முதல்ல பாக்யராஜ் படத்துல தான் நடிக்கணும்னு இருக்கேன். அதுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, வாங்கடா போலாம். வரேங்க. வரட்டுமா? எச்சி வரேன்டா. ஏண்டா, இவருடைய 50வது வயசுல இவ்வளவு பாக்கியராஜ் பார்த்தாருன்னா என்னடா ஆகும்? ஔவையார கலர்ல எடுப்பாரு, அவ்வளவுதான். காமெடியா? டேய், காலேஜ் பொண்ணுங்களை அப்ரோச் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. அவங்க பெரிய பெரிய டைரக்டருங்க படத்துல நடிக்கிறதா ஆசைப்படுறாங்க. கரெக்ட். இனிமே சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பார்க்க வேண்டாம், மொஃபசல் பஸ் ஸ்டாண்டே போ. இதுக்கு வேலையே போச்சு. இப்ப அதுக்கு என்ன 10 நாளா வேலை தேடி அலையிறோம். கையில இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. எவனுமே லாண்டரி கடையில வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். இத பாடான்ட்ட உனக்கு எனக்கு சினிமா ஆசை. லாண்டி கடைய மூட்டை கட்டி தூக்கி போட்டுடு. ஏன்னா அது ஒரு அழுக்கு துணி மாதிரி. சினிமால சேர்ந்து வச்சுக்கோ, தினமும் ஒரு சவ துணி கட்டிட்டே இருக்கலாம். என்ன ஓ மூஞ்சிக்கும் ஏன் மூஞ்சிக்கும் ஏன் சினிமாவில சான்ஸ் கொடுப்பான்? அப்படியே சினிமால சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ, ஜனங்க நம்மள பார்த்து பயந்துடாது. அதனால நீ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு போ, பின்னால நான் அசிஸ்டண்டா வர்றேன். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அவளுக்காக நினைச்சிக்கா. ஒரு படத்துக்கு 5-10 தேய்க்க மாட்டேன். 5-10 20-30 தேத்திடுவேன். இதோட முதலாளி க்ளோஸ். அப்புறம் படமே எடுக்க முடியாது. பயங்கரமா கமிஷன் அடிக்கிறேன் பாரு. அப்படி சொல்லி அடுத்த தைக்கு நம்ம படம் பூஜை. எந்த கம்பெனில நமக்கு வேலை கொடுக்கறான்? இத பாரு, அந்த தெருக்கோடியில ஒரு இழுச்ச புச்சா கம்பெனி வச்சுக்கிறான். உன்னை யானை புலின் சிங்கன்னு சொல்லி அப்படியே ஏற்றி விட்டுறேன். அப்ப சரி, உன்னை எலி பெருச்சாலின்னு சொல்லி உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன். யார் நீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்கிட்டா அது தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு இன்னொரு கூட்டு வர வேண்டியதானே? இல்ல இல்ல, நானே சொல்லிடுறேன். நம்ம நாட்டு பிரதமர் ராஜீவ் காந்தி எனக்கு தெரியும். ஓ, நம்ம ஊர் முதலமைச்சர் எம்ஜிஆர் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியான்னு எனக்கு தெரியாது சார். அத சொல்றதுக்கு இங்க வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம ஆபீஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேள்விப்பட்டேன். அதான் கூட்டின்னு வந்துருக்கேன். வெளியே நிக்குது. அவரையும் வெளில நிக்கிறாரு. சட்டம் பத்தி பேசுறீங்க. அவர் எம்ஜிஎம் கம்பெனில வேலை செஞ்சு. யோ, எம்ஜிஎம் கம்பெனி அமெரிக்கால இருக்குது. நீங்க சொல்ற கம்பெனிய சிங்கம் கத்திட அந்த கம்பெனி இல்ல, பூனை மியாவ் மியாவ்னு கத்துன அந்த கம்பெனில வேலை செய்யற அறிவு. அது என்ன பூனை கத்துற எம்ஜிஎம்? அதாவது நான் சொல்ற எம்ஜிஎம் முன்சாமி கோவிந்தசாமி மூவி, அதாவது எம்ஜிஎம். அண்டர்ஸ்டாண்ட்? போய் அவர் கூட்டு வா. சார் மியாவ். கூப்பிய சும்மா கத்தி பார்த்தேன். நீ சொல்லி சரி, நான் வந்து சொல்லி தரேன். போற போக்குல நம்ம கம்பெனிய பூனை கம்பெனி ஆக்கிடுவாங்க போல இருக்குது. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. வணக்கம் சார். உங்க கம்பெனில எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்களே தீர்மானிச்சிட்டீங்களா? என்ன இல்லையா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லாம வேலையே ஓடாது. ஓ, உங்களுதா? அப்புறம் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் அசிஸ்டன்ட் மேனேஜர் எம்ஜிஎம் கம்பெனில வேலை பார்த்தவர். ஐயோ கவுத்துக்கான். எம்ஜிஎம்மா? எம்ஜிஎம்னா ஹாலிவுட்ல இருக்க அது இல்ல. இந்த சிங்கம் வந்து கத்துமே அது இல்ல, பூனை வந்து மீன்னு கத்துமே அதானே? நீங்க சொல்ற எம்ஜிஎம் முன்சாமி கோவிந்தசாமி மூவிஸ் கரெக்டா? இவன் வெளியே நின்று எட்டி எட்டி பாக்குறான். சும்மாரியா திருட்டு பசங்களா? யாரியா நீங்க? சார், உண்மையை சொல்லிடுறேன். நான் லாண்டரியில பில் போடுறவன். உங்க கம்பெனி போட பார்த்தோம். புதுசா சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. பொய்ய சொல்லி எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடலான்னு வந்தோம். நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க. நீ உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உன்னை ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். சம்பளமே இல்லையா? சம்பளம் உண்டு. ஆனா வெளியில வாசல்ல போகும்போது கார் வேணும் வேன் வேணும்னு கேட்க கூடாது, நடந்துதான் போகணும். எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. கம்பெனில சோறு போடுவீங்களா? ஒரு நாளைக்கு 2 வேளை போடுவோம். கவச்சி சோறு எப்பங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசைவம் உண்டு. ஆளுக்கு அரை முட்டை போடுவோம். நீங்களே முட்டை போடுவீங்களா? கோழியை விட்டு போட சொல்லுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமையில ஷூட்டிங் கிடையாது. முட்டை போடுற அன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? எப்போ சார் கம்பெனி பூஜை? வர வெள்ளிக்கிழமை பூஜை. ஆண்டவா, எங்களோட இந்த படம் வெற்றி படமா அமையணும். எங்களோட லட்சியங்களும் நிறைவேறணும். எங்களுக்கு பல லட்சியங்களும் கிடைக்கணும். சுவாமி, கூடி சீக்கிரம் நான் ப்ரொடியூசர் ஆகணுங்க. அதுக்குள்ளவா?
யோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கயா? உட்கார்ந்து கணக்கு எழுதி கிடக்குறாருங்க. கணக்கு எழுதுறாரா கமிஷன் அடிக்கிறாரா? அட நீ ஒண்ணு இதெல்லாம் நாங்க நல்லா கணக்கு இல்லையா? சரி சரி சாமி கும்பிடு. ஒரு கடையிலுக்கே 100 ரூபாய் ஆச்சு. சாத்துக்குடி 1 டசன், பொரிகடலை 10 ரூபா, ஓகே கமிஷன். பூ 30 ரூபா, புஷ்பம் 30 ரூபா, ஃப்ளவர் 30 ரூபா. வேற வேற பாஷையில் எழுதியிருக்கேன், கண்டுபிடிக்கவே முடியாது. கற்பூரம் 50 ரூபா. கற்பூரம் 50 ரூபான்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. 5 ரூபா தேத்திட்டேன். ஏன்டா ம். ஸ்டென்ட் மாஸ்டர் வர்றான்னு சொன்னியா? அவர் ஒரு பெரிய ஆளா? ஆமா, இன்னைக்கு பாம்பே சினிமா ஃபீல்டையே ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அடே, கலக்கிற வியாபாரம் நடத்திக்கிட்டாரா? பணம் போச்சுன்னு வச்சுக்கோ, ஆ. அதுக்கு முன்னால கம்பு சுத்துறவரே இவர்தான். ஓ, ஒரு தடவை சினிமா டைரக்டர் பார்த்து கொத்திட்டு போயிட்டாரு. போனச்சியா? ம். என்ன அவரை அப்படி சொல்லி இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் இவர்தான் சப்ளை. என்ன சப்ளை? கம்பு குச்சி எல்லாம் குச்சி உடையிற வரைக்கும் விட மாட்டாரு. அவ்வளவு பிரமாதமான மாஸ்டர். வர்றாரு, வர்றாரு, வர்றாரு. ஓடா இவரா? தொடப்பு குச்சிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்காரு. பாவம், உடைச்சே வீணா போறது போல இதே. என்ன அவர் காதுல விழுந்துற போது உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்காக உள்ள டைரக்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. மார்னிங் குட் சார். இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்படின்னா கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் இது யோ ஸ்டண்ட் மாஸ்டர் எங்கயா? பாத்ரூம்ல இருக்காங்க. வந்த உடனே பாத்ரூமாயா? ஆ, எந்த கம்பெனி போனாலும் முதல்ல உள்ள நுழைய மாட்டாரு, நேரா பாத்ரூம் தான் போவாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஆளு. கராத்தே ட்ரெஸ் போட்டா தான் அவருக்கு மூடே வரும். வந்துருவாரு. வந்துட்டாரு. வண்டலூர் ஜூல இதே மாதிரி தாங்க ஒரு கொக்கு இருக்குது. உட்காருங்க. மாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. டிஃபன் வரதுக்கு முன்னாடி ஃபைட்டுக்கு சிச்சுவேஷன் சொல்லிடுங்க. சிச்சுவேஷன் நானே சொல்றேன். சொல்லுங்க. யா ஆ? வா, யா, யா. ஐயோ, இப்படி குறை கொடுக்காதீங்க சார். முறுக்கு சுத்துற மாதிரி குரல் சுத்திக்கினா என்ன ஆகுது? சிச்சுவேஷனை நானே சொல்றேன். வில்லன் கையில கொம்பு, ஹீரோ கையில கொம்பு இல்ல. ஹீரோ கொம்பு என்னாச்சு? ஒற்றை அடிக்க வச்சுக்கிட்டார் சார். என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியாது. வில்லன் கொம்ப ஹீரோ நெஞ்சில வைக்கிறான். வில்லன் கொம்ப சுத்தோ சுத்தோ சுத்துன்னு சுத்தலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு, சாவுக்கு முன்னால இவர் கொம்பு சுத்தி நடந்தாங்க. நான் சொல்லல,